2 மலை தாண்டி போனோம் அப்படின்னா, அந்த 2வது மலை தாண்டி போனோம்னா கர்நாடகாவில் போயிடலாம், காஷ்மீர் போயிடலாம். ஃபுல்லாகவே பயங்கரமான கரடுமுரடான ஒரு ரோடு. அதில் யாரும் போக முடியாது மக்கள்லாம். அது ரொம்ப சஸ்பென்ஸ் ரோடு. அதாவது ஃபாரஸ்ட் ஆர்எஃப் இருக்கிறதுனால யாருக்கும் போகக்கூடாது. இப்போ நாங்கள் 3 பேர் வெட்டிருந்தோம் அந்த மலையில், அந்த மலை அடிவாரத்தில். ஓ இங்கே தான் ஃபஸ்ட்டு ஆனை சாத்திட்டாங்க. சாத்திட்டு யானையே கொண்டுட்டாங்க. அந்த தண்ணிக்குள்ளே வந்துருச்சு. அது தண்ணி குடிக்க வழியில் இந்த மாதிரி இல்லை, அவங்க அந்த மாதிரி இல்லை. நம்மளே பார்த்துட்டாங்க. சின்ன ஆள், உங்கள் மாதிரி பெரிய ஆள் ஒருத்தர், 2 பேர் போய் சரி கூப்பிட்டாங்க. வீரப்பனை பிடிக்கவே முடியல அந்த காலகட்டத்தில். அவர் இங்கே இருந்தால் அந்த மலைக்கு சாடுவார், இந்த மலைக்கு புலி மாதிரி சாடுவார். அவருக்கு வருஷம் குடித்தது 33-6 வருஷத்துக்கு தான் அவருக்கு டேட் கொடுத்துருக்காரு. எதிர்கட்சிக்காரன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியமங்கலத்துலேருந்து கடம்பூர் வந்து, கடம்பூர்லேருந்து கெருமனம் போகிற ரோட்டில் சுஜில்கரின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு முன்னாடி கோட்டமாலன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த கோட்டமாலம் வந்து கோட்டமாலத்துலேருந்து சிலம்பத்துத்தி போகிற வழி, அதாவது ஒரு ஃபுல்லாகவே ஒரு 12 கிலோமீட்டருக்கு மண் ரோடு தான். அந்த ரோடு தெரியுதுன்னா, அதில் போய் ஃபுல்லாகவே மண் ரோடு தான். இந்த ரோட்டில் இறங்கி அந்த மேடு இறங்கி உள்ளே போனோம்னா 2 மலை தாண்டி போனோம் அப்படின்னா, அந்த 2வது மலை தாண்டி போனோம்னா கர்நாடகாவில் போயிடலாம், காஷ்மீர் போயிடலாம். ஃபுல்லாகவே பயங்கரமான கரடுமுரடான ஒரு ரோடு. அதில் யாரும் போக முடியாது மக்கள்லாம். அது ரொம்ப சஸ்பென்ஸ் ரோடு. அதாவது ஃபாரஸ்ட் ஆர்எஃப் இருக்கிறதுனால யாருக்கும் போகக்கூடாது. ஏதாவது ஒரு அவசர சூழ்நிலைகள் இருந்தால் போகலாம் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஒரு டைம் போயிட்டு வந்தோம் அந்த ரோட்டில். அந்த ரோடை தாண்டினோடனே காஜனூர் வந்துடும். அதாவது காஜனூர் தாண்டினோடனே பூதிக்கரை பள்ளம். அதாவது 1992 வீரப்பன் அவர்கள் மைசூர் எஸ்பி ஹரிகிருஷ்ணாவையும் மாதேஸ்வர மலை எஸ்ஐ சகுலமதியும் சுட்டு கொண்ட இடம் இதுதான். அந்த இடத்த நான் 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டு அந்த சம்பவம் எப்படி நடந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த சம்பவத்துக்கு முன்னாடி இந்த பகுதிகளில் இந்த வசிக்கக்கூடிய மக்கள்ல இவர் ஒருத்தர் இந்த கோட்டமலம் ஊர்ல சிலம்பு தொட்டிங்கிற இடத்துல இவர் வீரப்பனை சந்திச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட நம்ம ஒரு நெருக்கமாக இருக்கலாம். நான் வணக்கம். உங்க பேர் என்ன? பொம்மையன். நீங்க வீரப்பனை எந்த காலகட்டத்தில் நீங்க? நாங்கள் இப்போ 25 வருஷத்துக்கு ஆகி போச்சு. அப்போ நாங்கள் 3 பேர் வெட்டிருந்தோம் இந்த மலையில், அந்த மலை அடிவாரத்தில். 3 பேர் இருக்கும்போது தண்ணி இல்லை. சரி, தண்ணி பற்றாக்குறை. எங்கேயும் தண்ணி அவர் குடிக்கு மட்டும் தான் போகணும், அந்த இடத்துக்கு தான் போகணும். அவர் அங்கேருந்து ஃபாலோ பண்ணி வந்து இது நடந்த எத்தனை? அது 30 வருஷம் பக்கமாகுது. 30 வருஷம். அதாவது 90லேருந்து 92. ஆமாம். அப்போ வரும்போது அங்கே தண்ணி போகும்போது அங்கே தான் ஃபஸ்ட்டு ஆனை சாத்திட்டாங்க. சாத்திட்டு யானையே கொண்டுட்டாங்க. அந்த தண்ணிக்குள்ளே வந்துருச்சு. அது தண்ணி குடிக்க வழியில். நாங்கள் இந்த மாதிரி இல்லை, அவங்க அந்த மாதிரி இல்லை. நம்மளே பார்த்துட்டாங்க. சின்ன ஆள், உங்கள் மாதிரி பெரிய ஆள் ஒருத்தர், 2 பேர் போய் சரி கூப்பிட்டாங்க. எதுக்கு வந்தீங்க? தண்ணி குடிக்க வந்தாங்க. வீரப்பனோட கூப்பிட்டாங்க. இல்லை, அவர் கூப்பிட்டாங்க. வீரப்பன் கூப்பிட்டாரா? இல்லை, வீரப்பன் கூட்டாளிங்க. தண்ணி கூடிட்டு தண்ணியில் சரி வாங்காதன்ட்டு கூப்பிட்டு போனாங்க. குறை வச்சாங்க, தண்ணியெல்லாம் கொடுத்தாங்க. சாப்பிட்டு சரி நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், நீங்கள் போய் ஃபாரஸ்ட்டுக்கு சொல்லிடுங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் போய் சொல்லிடுங்க. அவன் சொல்லதுமே ஒரு கூட இவங்கெல்லாம் எஸ்கேப் போயிட்டாங்க. என்ன ஃபாரஸ்ட்காரர்கிட்ட எதுக்காக சொல்ல சொன்னாங்கன்னா, ஆனை செத்ததே முழுக்கா அவர் பேர் முழுக்கா தான். வீரப்பன் பேர் அந்த முழுக்கா வந்து சுட்டாருன்னு சொல்லியிருக்கோ அப்படின்ட்டாங்க. அதோட சரி. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்தவர் சந்திக்கவே இல்லை. அதோட சரி. அந்த ஒரு நாள் 2 நாள் அவர் கூட இருந்து ஒரே நாள் கூட இருக்கல. நைட் இருந்தேன்னு சொன்னீங்க. நைட் இருக்கல, வந்துட்டீங்களா? சரி. அப்போ நீங்க வீரப்பன் சந்திச்ச அந்த நேரத்துல உங்களோட அனுபவங்கள் எப்படி இருந்தது? அனுபவம்னா நமக்கு பயம்தான். அங்காட்ட அவரே நல்லா பயப்படுறாங்க, நமக்கு பயம்தான். இங்க கூட எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? அவங்க பேர் ஒரு 8 பேர் இருந்தாங்க. அப்போ இங்க அந்த பாறையில் அது சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி, நம்ம பெரிய ஆள் அவனும் பயந்துட்டாரு. நான் போயிடலாம், இங்கே இருக்கக்கூடாதுன்ட்டு கிளம்பி வந்துட்டோம். தண்ணி குடிச்சிட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்க வீரப்பன் சந்திக்க இந்த பூதிக்கரை சம்பவம் நடக்கும்போது நீங்க உங்களுக்கு ஞாபகம்? நாங்கள் இங்கே இருக்கிற அப்போ நடந்தது உங்களுக்கு தெரியாது. நான் கேரளாவில் உங்களுக்கு வெட்டிருக்கிறோம்.
அங்க போயிட்டீங்க. போயிட்டோம், ஆள் கூப்பிட்டு அதோட சரி. ஓ. அப்புறம் அதுக்கு முன்னாடி அப்புறம் சந்திக்கவே இல்லை. சரிங்க, நன்றி. நன்றி. வீரப்பனை வந்து இந்த காட்டுக்குள்ள அந்த காலகட்டத்துல சந்திச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தடுத்த வீடியோல இந்த பகுதி மக்கள்ல நிறைய பேர் வீரப்பனை சந்திச்சேன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க நம்ம நேர்காணல் எடுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.